வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் கரையை கடக்கும் நேரத்தில் 3 சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க உள்ளன. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு சுமார் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியுள்ளது. இன்று மாலையிலிருந்து நாளை அதிகாலைக்குள் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகிய 2 நாட்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. நாளை புயல் உருவாகி பெரும்பாலும் 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் நேரத்தில் 3 சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க உள்ளன. முதலாவது, புயல் கரையை கடக்கும் முன் 50 சென்டிமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இரண்டாவது, கரையை கடக்க போகின்ற இடத்தில் கனமழை பெய்யும். பெரும்பாலும் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம். மூன்றாவது, புயல் கரையை கடந்த பின் கடக்கும் பகுதிக்கு அருகே பலத்த காற்று வீசும். அதோடு புயல் கரையை கடந்த பின் மழை மேகங்களை கொண்டு வரும். இந்த மழை மேகங்கள் காரணமாகவே பெரும்பாலும் மிக அதிக கனமழை பதிவாகும். இந்நிலையில் அனைவரின் கணிப்புகளும் மாறிக்கொண்டே இருக்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தன்னுடைய கணிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடந்த பின்பும் அதன் தாக்கமாக டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.